குட் மார்னிங் ஃபோக்ஸ். நான் யூஎஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆச்சு. 2 வாரமா நியூஸை பார்க்கும் போதெல்லாம் கொந்தளிக்கிறாங்க டிவிக்கு கவர்மெண்ட்டை பார்த்து. அதாவது 12 நாளுக்குள்ளேயே வந்து கம்ப்ளீட்டா வந்து தமிழ்நாடையே மாத்திடணுமாமா. என்ன அநியாயமா இருக்கு இல்லையா? டிஎம்கே கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க? 6 மாசம் நம்ம பேசாம இருக்கணும், எப்படி கவர்ன் பண்றாங்கன்னு பார்க்கலாம் தானே சொன்னாங்க. இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளையும் வெளியே எடுத்துட்டு வராங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்றத நம்ம வந்து நிச்சயமா வந்து ஒரு சுய பரிசோதனை செய்யணும் இல்லையா? 12 நாள் தான் ஆச்சு கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி. அந்த 12 நாளுக்குள்ளேயே வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடணும்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு நியாயம்? ஒரு கவர்மெண்ட்டுக்கு மினிமம் 6 மந்த்ஸ் நம்ம வந்து டைம் கொடுக்கணும். இந்த 6 மாசத்துக்குள்ள அவங்க எதையும் சரி செய்யலைன்னா நம்ம அதை பத்தி பேசலாம். ஆனா இந்த 6 மாசத்துக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதோ அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ப்ரீவியஸ் கவர்மெண்ட் தானே. அதை ஏன் அதை பேசுறதுக்கு மறுக்கிறாங்க? அதுக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு கொந்தளிப்பு, போராட்டங்கள், கரண்ட் கட்டு எல்லாமே நடக்குது இல்லையா? எல்லாமே நடக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இந்த கவர்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா இந்த கவர்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். 5 வருடங்களை கம்ப்ளீட்டா வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 5 வருடங்கள் மட்டும் கிடையாது, அடுத்த 20 வருடங்களுக்கும் தாவேக்கா தான் இருக்க போகுது அப்படின்றதுதான் வந்து என்னோட கருத்து. இது மக்களோட மேண்டேட், யாரும் மாத்த முடியாது. நன்றி, வணக்கம்.